ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னை மன்னிச்சிடுங்க. 2023 வேர்ல்டு கப் ஃபைனலில் நான் அப்படி பேசுனது தப்பு தான். இந்திய அணி ரசிகர்களிடம் நான் மன்னிப்பு கேட்குறேன். ஒத்துக்கிறேங்க, உண்மையாக இந்திய அணி உலகில் மிக மிக ஆபத்தான அணி. T20 பொறுத்த வரைக்கும் இந்திய அணி தாங்க உலகில் வலுவான அணி அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியா T20 வேர்ல்டு கப் வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி எதிராக வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணியோட கேப்டன் பேட் கமன்ஸ் இந்திய அணி ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வெற்றி குறித்து நியூசிலாந்து தோல்வி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பேட் கமன்ஸ் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, T20 பொறுத்த வரைக்கும் இந்திய அணி தாங்க உலகில் மிக மிக ஆபத்தான அணி. அதுக்கு முக்கிய காரணம் ஐபிஎல். ஏன்னா நான் ஐபிஎல் விளையாடுறேன், நல்ல நல்ல பிளேயர்கள் ஐபிஎல் எல்லா டீம்லும் இந்தியன்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் T20 அவங்களோட வெற்றிக்கு காரணமாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்தீங்கன்னா, நான் 2023 வேர்ல்டு கப்பில் இந்திய ரசிகர்கள் சைலண்ட் செய்வோன்னு சொல்லிட்டு நான் வந்தது. நான் அது ஒரு யதார்த்தமாக தான் சொன்னேன். ஆனால் அது ரொம்ப பெருசாக கான்ட்ரவர்சியாக போச்சு. கண்டிப்பாக இந்தியா அணி அதுமாரி நான் பண்ணது அதுமாரி பேசுறது தப்பு தான். இந்திய ரசிகர்களிடம் நான் மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேங்க. உண்மையாக நியூசிலாண்டில் ஒரு பெரிய அணி எதிராக தான் தோற்றுருக்காங்க. நியூசிலாந்து அணி கடைசி வரைக்கும் நல்லா போராடினாங்க. அவங்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஆஸ்திரேலியா அணி இந்த வேர்ல்டு கப் அடிக்கணும்னு நான் நினச்சேன். பட் என்னால் இன்ஜுரியால் விளையாட முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த T20 வேர்ல்டு கப் நாங்கள் நல்ல கம்பேக் கொடுப்போம். உண்மையாக இந்திய அணிக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தலைவன் ஓப்பனாகவே இந்தியா கிட்ட அப்போ வாய் விட்டார். இப்போ கொஞ்சம் அடங்கி பேசியிருக்காருன்னு சொல்லாங்க. ஆமாங்க, ஆஸ்திரேலியா அணியோட டவுன்ஃபால் எப்போ ஆரம்பிச்சிச்சின்னு கேட்டிங்கன்னா, 2023 வேர்ல்டு கப்பில் அந்த கப்பு மேலே காலை தூக்கி வச்சார் பாருங்க மிச்சல் மாஷு. அதுலேருந்து அவங்க ஒரு ஐசிசி டிராஃபி கூட வெற்றி பெறலை. அதுவும் நிறைய எப்படி சொல்லுது, குரூப் ஸ்டேஜ்லேயே தோற்றுட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 T20 வேர்ல்டு கப்பு, சாம்பியன் ட்ராஃபி, அப்புறம் இப்போ ஒரு வேர்ல்டு கப்பு, எதுலேயுமே அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு கப்புக்கு மரியாதை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. அதே போல் இந்திய அணி உண்மையாக செம பெர்ஃபார்மன்ஸுங்க. அதுக்கப்புறம் இந்திய அணி நிறைய ஐசிசி ட்ராஃபியாக குவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு பெரிய அணி. கண்டிப்பாக இந்திய அணி பார்க்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஒரு வேர்ல்டு கப் அடிச்சிருக்காங்க. நிறைய பிரபலங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர்கள், பாகிஸ்தான் வீரர்கள், அப்புறம் இலங்கை வீரர்கள் நிறைய பேர் இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக ஒரு இந்த கோப்பை வெல்றதுக்கான தகுதியான அணி இந்தியா தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. உண்மையாக சூப்பருங்க. ஏன்னா அஃப்ரிடி கூட பார்த்தீங்கன்னா இந்தியா சாம்பியனான அணி மாதிரி விளையாடணுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் முன்னாள் வீரர் அஃப்ரிடி கூட சொல்லியிருந்தார். அதனால் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்திய அணி உண்மையாக ஒரு தரமான சம்பவம் செஞ்சாங்க. அந்த அணியில் எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, ஃபுல் டீம் எஃபெக்ட் போட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதுதான் முக்கிய காரணங்க. ஒருத்தர் 2 பேர்லாம் கஷ்டப்பட்டால் ஜெயிக்க முடியாது, ஃபுல் டீம் எஃபெக்ட் போட்டால் மட்டும் ஜெயிக்க முடியும். அந்த வகையில் இந்திய அணி செமையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியோட வெற்றிக்கு என்ன காரணம்? இந்த வேர்ல்டு கப் தொடர்ந்து 2 முறை T20 வேர்ல்டு கப் வெற்றி பெற்றிருக்காங்க. அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.